குரு பெயர்ச்சி 2026 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமா நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த குரு நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய வாராகி, ஜெய ஜெய வாராகி. குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. அப்படி என்ன அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா வருஷா வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்கும். குரு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. நம்ம குரு பகவானுக்கு முழுமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அதிகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமாக நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருந்திருக்கணும். நான் நினச்ச விஷயங்கள், நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நன்மை கிடைத்திருக்குமே. ஆனால் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சி. காரணம் என்னங்க? நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். எதெல்லாம் நடக்காது, நடக்கலை, முடியலை, என்னால் சுத்தமாக முடியல சாமின்னு விட்டு கிடாச்சிங்களோ, விலகிட்டீங்களோ, பதவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் விலகி போனீர்களோ, ஆசை இருந்து, அது எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்து கிடைக்காம போச்சோ, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஸோ நிறைய பூஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம இந்த குரு பெயர்ச்சிக்கு, ரைட். அப்படி காரணம் என்னென்னா அவர் உச்சம் பெறுகிறார், ரைட். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது? மே மாதம் 26ஆம் தேதி, வைகாசி 12, செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடகராசியில் பகல் 11:20 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த டேட்டு டைம் சொல்லிட்டேன். இதில் 2 குரு பெயர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உண்மையான குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி நடக்கக்கூடியது. ஏன் உண்மையானது அப்படின்னாக்கா, ஆலய வழிபாடுகள். இப்போ குரு பகவானுக்கு எங்கே வீடு இருக்குது? ஆலங்குடி. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானை நம்ம நவகிரக குரு பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இது போக ராஜதிட்டை
மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ராஜதிட்டை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உண்மையான ராஜகுருவாக இருக்கிறார். ஆலங்குடி அதுவும் ஓகே தான், தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலுக்கு சைடில் இருக்கக்கூடியவர், அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் ராஜதிட்டையில் கோவிலுக்கு வெளியில் நவகிரகமாக இருக்கார். அப்போது ஆலங்குடி குரு பயிற்சி, ராஜதிட்டை குரு பயிற்சி எல்லாம் மே மாதம் 26ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுப்போமே, விடிஞ்சால் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். அப்போ ஒரு 5 நாள் தான் வித்தியாசம், ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மே 26 குரு பயிற்சி நம்ம அப்படியே மனசில் வச்சுப்போம். மே 26 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, உங்களுடைய ஃபீல் என்ன, மெயினாக பண வரவு எப்படி இருக்கும், பண வரவு தன வரவு எப்படி இருக்கும், பணங்காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நமக்கு வேறு என்ன வேணும், வருமானம் தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் பணம் வேணும். யாருக்கு பணம் வரும்? அதே போல் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்குமா, நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்குமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன், பதவிகள், இது எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ வாருங்கள், யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மூட்டை கட்டி அள்ளியும் போக முடியுமோ அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அவங்கவுங்க ஒரு கார் எட்டுவாங்க, டெம்போ எட்டுவாங்க, லாரி எட்டுவாங்க, இல்லை பை போது சாமி எனக்கு பை எட்டுவாங்க, அள்ளிட்டு போகலாம். உங்களுக்காக இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. 12 ராசி அன்பர்களும் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைக்காகவும் ஃபுல் டீட்டெயில் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன கொடுக்க போகிறார் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, சார் அதிர்ஷ்டமான ஒரு பயிற்சி அப்படி தான் சொல்லணும். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவிகள் கிடைக்க போதும். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், அரசியல் வாரிசுகளாக கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு கிடைக்காதது, உங்கள் அம்மாவுக்கு கிடைக்காதது, அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும், அப்படி வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப நாளாக இந்த போஸ்டிங், அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது, நீங்கள் ஜெயிப்பீங்க. பதவிகள் உங்களை தேடி சேரும். இப்போது சமீப காலமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, போன வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் நவம்பர் சமயத்தில் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு பிரபல செலிபிரிட்டி அவங்க இப்படி தான் சொன்ன, உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வரப்போகுது சார், தேடி சேரணும் சார். நான் எங்கேயுமே போக மாட்டேன் சார், நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையாக போச்சு அப்படின்னாரு. கரெக்டாக இந்த ஜனவரி பிப்ரவரியில் அவருக்கு அழகாக ஒரு போஸ்டிங் சேர்ந்தது. அவர் அந்த யூனியனில் அவர் தலைவர், அந்த போஸ்டிங் அவருக்கு கொடுத்தாங்க, போட்டியின்றி தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. அப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் ஜாதகம் உண்டு, இதுதான் சொல்கிறதுக்கு தான், கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. அந்த அளவுக்கு துல்லியமாக அப்புறம் அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, சார் இவ்வளோ துல்லியமாக நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க சார், நான் இப்போ நம்பவே இல்லை, நான் கூட உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணேன், பட்டு ஓகே சார் இப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னார். அதை போல் துலாம் ராசி என்பர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்கள் சந்தேகத்தை போக்கிக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி என்ன சொல்லுது சார், துலாம் ராசிக்கு யோகமாக இருக்குது சார்,
10ஆம் இடத்திற்கு, கர்மஸ்தானத்திற்கு, தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான். எதில் உச்சம் பெறாருங்க அவரு? உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்க போது துலாம் ராசி அன்பர்களே. இது நாள் வரையில் 9ஆம் இடத்துல குரு இருந்தார், பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. நிறைய ஜாப் சேஞ்சஸ் வரப்போகுது, பதவி மாற்றங்கள் வரப்போகுது. ஒரு சேர்மனாக இருக்கீங்க, ஒரு டைரக்டராக இருக்கீங்க, அல்லது ஒரு எம்டியாக இருக்கிறீங்க, அடுத்து ஏதாவது ஒரு ஜிஎம்மாக மாறலாம், சம்திங் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்பட போகுது. பதவி மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ் இருக்க போகுது, தொழில் மாற்றங்கள் இருக்க போகுது. தொடர்ந்து ஒரு தொழிலை செய்துக்கிட்டு வரீங்க, அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. தொழில் மாற்றங்கள் இருக்கும், வேலை மாற்றங்கள் இருக்கும், கம்பெனி மாறலாம், வேலை மாறலாம். புரியுதா? அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரிதான், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது கோல்டு சில்வர் அந்த மாதிரியான பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூமாக இருக்கலாம். மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி. அது ஃபார்மா சொந்தமாக சில பிராண்டை நீங்களே கூட மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், இல்லை மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் எஜுகேஷன்ஸ் செக்டர்ஸ், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க. நிறைய தொழில் மாற்றங்கள் நிகழப்போகுது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை தேடுறீங்களா, இல்லை யாராவது ஒருத்தரை நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், பார்ட்னரை தேடுறீங்களா? ஸோ அது நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க, பணங்காசுகள் கிடைக்கும். இல்லை நீங்களே சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், நானே இன்வெஸ்டராக மாறணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும், கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். மெயினாக பதவிகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இப்போ வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்கை ஃபண்டு கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு அப்படிங்க தங்கியிருக்கீங்க, அவங்களே ஒரு வேலைக்கு சேர்க்குறாங்க, அந்த டீல் முடியுது, அந்த டைம் முடியுது. இல்லை அந்த இடத்துல இது சம்திங் ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸ் இருக்குது, இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வீட்டில் அந்த ஒரு நாட்டை விட்டு வெளியில் வராமல் நான் இன்னொரு வேலை கிடைக்கணும், எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கணும், எனக்கு அவங்க லெட்டர் கொடுக்கணும், இல்லை விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமு, பிஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். 2 வாட்டியும் நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, 3ஆவது வாட்டியும் எனக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ரினிவல் ப்ராப்ளமாக இருக்கலாம். நியூ ஜாப், மெயினாக வேலை வாய்ப்புகள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். புதுசாக வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் குரு பகவான் என்கிற காரணத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை மாற்றம் உண்டு. வேலையில் கவனம் தேவை, பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி என்பதில் வேலையை மட்டும் எந்த காரணம் கொண்டு வேலையை விட்டுடாதீங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், வெளிநாடுகளாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. வேலை முக்கியம், வேலையை பார்த்தே ஆகணும். சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். அப்போ மட்டும் நீங்கள் ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கணும். துலாம் ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், ஒரு கல்வியாக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், புரியுதுங்களா? அதே போல் வேலை வாய்ப்பில் வரக்கூடிய மாற்றங்கள், இதை நான் ஏற்றுக்கலாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா, கம்பெனி மாறலாமா, ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா, கம்பெனி மாறலாமா, ஒரு முறை கேட்டு செயல்படுவது சிறப்பு. இடமாற்றங்கள் உண்டு. அப்போ துலாம் ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. இந்த பரிகாரத்தை பற்றி லாஸ்ட்டில் எண்டு கார்டில் சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில்
இன்ட்ரோலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். துலாம் ராசிக்கு வழிபாடுகள் தான் கை கொடுக்கும், பரிகாரங்கள் தான் கை கொடுக்கும். முடிஞ்சால் அவங்க கம்பெனியில், அவங்க ஃபேக்ட்ரியில் அல்லது உங்களுடைய வீடுகளில் ஒரு பரிகார ஹோமம், ஒரு நவகிரக ஹோமமோ, ஒரு லக்ஷ்மி திருஷ்டி ஹோமமோ, அந்த மாதிரி ஜபங்கள், மந்திர ஜபங்கள் செய்வது சிறப்பு. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், வீடு சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் செய்கிற இடம் சுபிக்ஷமாக இருக்கும், தடைகள் விலகும், அங்கே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அப்போ துலாம் ராசி என்பவர்களே, 10ஆம் இடத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் துலாம் ராசிக்கு நன்மை அதிகம். இந்த குரு பெயர்ச்சிக்காக பரிகார ஹோமம், பரிகார யாகம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி பரிகார யாகம் உலகம் முழுவதும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டுமா? மெயினாக பிள்ளைங்களுடைய பசங்களுக்காக, அவங்க கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமுகளோ அல்லது சம்திங் ஜேஇ போன்றது, ஐஐடி போன்ற எக்ஸாமு, இல்லை குரூப் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸு, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமு, இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு, பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும், இல்லை அங்கே வேலையில் நிப்பாட்டிட்டாங்க, திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும், புது வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், ப்ரமோஷன் பதவி கிடைக்கணும். அப்போ பதவிகள், மெயினாக பதவிகள், அதிர்ஷ்டங்கள், கல்வி, திருமணம், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கடன் சுமை நீங்குதல், மெயினாக பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறது. இந்த 9 விஷயங்கள் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்பு, இது எல்லாம் குரு தாங்க கொடுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிக்காக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற குரு பயிற்சி பரிகார யாகம் பொதுவாக நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்காக இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் கம்பெனி நேம்லையோ அல்ல உங்கள் கடைகள் பேர்லையோ அல்ல உங்கள் குடும்பத்தின் பேர்லையோ இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் மே மாதம் 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.